ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். வரும் ஜூன் 4ஆம் தேதி சங்கடகரா சதுர்த்தி நாள். இந்த வருகின்ற ஜூன் 4ஆம் தேதியில நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா, சர்க்கரை அதாவது சுகர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சர்க்கரையோடு சேர்த்து இந்த ஒரு பொருளை மட்டும் வைங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க தொலைச்சது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கானதாக மாத்திக்க முடியும். இந்த சங்கடகரா சதுர்த்தி நாள்ங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாட்கள்ங்க. இந்த நாட்கள்ல நம்ம ஒரு பரிகாரத்தை பண்றோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள், அதாவது மிகவும் முக்கியமான நாளாக பார்க்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி, இப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான நாட்கள்ல நீங்க இந்த ரொம்பவே எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா இந்த சதுர்த்தி நாட்கள்ல அதிகப்படியான பேர் விரதம் இருப்பாங்க. ஏன்னா இந்த நாளன்று விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில எதெல்லாம் நடைபெறாமல் இருந்துச்சோ, இதுக்காக நம்ம வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் பண்ணமோ அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குன்றதுக்காக எல்லோரும் விரதம் இருப்பாங்க. ஆனா இந்த சதுர்த்தி நாட்கள்லாம் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க உங்களுடைய வீட்டுல சர்க்கரையோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தை, அதாவது ஒரு பொருளை எடுத்து வைக்கிறது மூலியமாவே வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கிடும். உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கிடும். முக்கியமா தர்தங்கள் பீடைகள் எல்லாமே ஒழிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றத்திற்கான ஒரு அத்தியாயமா அமைச்சு கொடுக்கக்கூடியதாக மாறும். இது முழுக்க முழுக்க சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை ரொம்ப எளிமையா யார் வேணாலும் செஞ்சு முடிச்சிட முடியும். இவர்களால தான் இதை செய்ய முடியும், இவர்களால இதை செய்ய முடியாதுன்னு கிடையாது. உங்களால நிச்சயமா ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமாவே இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களால ரொம்ப எளிமையா செஞ்சிட முடியும். ஆனா இதை செய்வதற்கான நேரமும் நீங்க அதற்கேற்ற அந்த ஒரு பொறுமையும் இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில். ஏன்னா சில பரிகாரங்கள் நம்ம பண்றச்ச அதுல அந்த ஒரு பரிகாரத்துல முழு நம்பிக்கையோடையும் அந்த பரிகாரத்தை செய்யறச்ச முழு விதமான நம்பிக்கையோடு சேர்த்து நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா அதை ஒரு கடவுளோட வார்த்தை மேல போட்டு நீங்க செய்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல மாதங்கள் இருந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்து விடுபடுவதற்கான ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும். அதனால குழப்பம் வேண்டாம், பெருசா நீங்க எதை பத்தியும் யோசிக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் குழப்பம் இல்லாமல் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்களாக தொடர்ச்சியாப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து முழுவதுமான ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதாங்க நிதர்சனமான உண்மையும் கூட. உங்க வாழ்க்கையில் நீங்க பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் கடனால் ஆன அந்த துன்பங்களிலிருந்து நீங்க மீண்டு வெளிவருவதற்குமான எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்கும். நிச்சயமா இதை ஆண்கள் பெண்கள் யாராக இருக்கணும் சரி, அவர்கள் தாராளமாக செய்யலாங்க. இதை இவர்கள் தான் செய்யணும், இவர்கள் செய்யக்கூடாதுன்னா கிடையாதுங்க. நீங்களும் செய்யலாம், உங்களுடைய குடும்பத்தாரையும் செய்ய சொல்லலாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை வீட்டில் உங்களுடைய சர்க்கரையோடு சேர்த்து மட்டும் தான் வைக்க போறீங்க. அதை தாண்டி பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய போறது கிடையாது. ஆனா இதை செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த நிமிஷம், அந்த ஒரு நொடியில உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க கண்ட கனவுகள் நிறைவேறுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் அனைத்துமே இது தீர்த்து வைக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இருக்கும். அதனால பெருசா குழப்பிக்காம நீங்க இந்த நாட்கள்ல இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடு இந்த ஒரு பொருளை சேர்த்து வைங்க. அப்படி என்ன பொருள் சாமி சேர்த்து வைக்கணும்ன்ற கேள்வி உங்களுக்கு வருதா? நான் தெளிவா பொறுமையாவே உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டு ஏற்ற பரிகாரத்தை செய்யுங்க. அதுக்கு மூலியமா உங்களுடைய பலன் வாழ்க்கையில வந்து சேரும். சரி, அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல் விஷயம், இந்த சதுர்த்தி நாட்கள்ல நம்ம ஒரு பரிகாரம் பண்றோம்னா அது யாரை நினைச்சு பண்ணோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய, அதாவது விநாயகப் பெருமான் நினைச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இருக்கும் இந்த நாள் பரிகாரம்ன்றது. இப்படிப்பட்ட பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்னு யார் வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முன் வரலாம். முக்கியமா இதை செய்யக்கூடிய நபர்கள் மனதில் 1000 குழப்பங்கள் 1000 பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது அனைத்தையுமே இது சரி செய்யக்கூடிய ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. அதனால பெருசா உங்களை நீங்களே குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தெளிவான ஒரு மனதுடனும் தெளிவான ஒரு நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை வீட்டில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது நிறைய விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து முழுவதுமாக நீக்கி உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றி கொடுப்பதிலையும் இது ஒரு பெரும் பங்கை வைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. அதனால் பெருசா எதை போட்டும் குழப்பிக்க வேண்டாங்க. முழு மனசோட இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க பண்ணலாம்.
இதற்கும் முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்கரை தாங்க இதற்கு தேவை. அதாவது நம்மளுடைய வீடுகளில் வச்சிருக்கக்கூடிய சக்கரை, நம்ம பயன்படுத்தக்கூடிய சீனி, சுகர், இந்த பொருளை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலிருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த சுகர், சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பொருளை எந்த முறைப்படி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யணுன்ற கேள்வி கட்டாயமாக உங்களுக்கு வந்துடும். நான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை செய்யுங்க. பொறுப்போடு செய்யுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய சர்க்கரையில் ஒரே ஒரு பொருள் வச்சா போதுங்க சேர்த்து. அது விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமான பொருள். முக்கியமாக சொல்லணும்னா இந்த நாட்களில் விநாயகர் பெருமானுக்கு வழிபடக்கூடிய, விநாயகர் பெருமான் கோவிலுக்குனாலும் சென்றாலும் சரி, சதுர்த்தி நாட்களில் இல்லை வீட்டில் வச்சு வழிபட்டாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்த கட்டாயமாக வச்சு தான் வழிபடுவாங்க. ஏன்னா இதனுடைய மகத்துவமான சக்தி அப்படி என்ன பொருள் கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆனால் சக்தி வாய்ந்த பொருளாக இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பொருள் அதுதாங்க இந்த அருகம்புல். அருகம்புல் இந்த அருகம்புல் ஒன்றை எடுத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் கட்டாயமாக மறந்துடாமல் இந்த சதுர்த்தி நாட்களில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோடு சேர்த்து வைங்க. நிச்சயமாக இந்த ஒரு சர்க்கரையோடு நீங்கள் சேர்த்து வைக்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாட்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து இது உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக சொல்ல முடியுங்க, இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான ஒரு வறுமையிலிருந்து வரக்கூடிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழியாக இந்த ஒரு பரிகாரம்ன்றது இருக்க போகுது. அதனால் பெருசாக எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், குழம்பிக்க வேண்டாம். தைரியமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முதல் மாற்றத்தையும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட சின்ன சின்ன துன்பங்கள்லேருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே இது உங்களுக்கான தீர்வையும் ஒரு மாற்றத்தையும் ரொம்ப எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இதுதான். இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடு சேர்த்து வைங்க. நிச்சயமாக ஒரு முதல் மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையுமா அது இதுவாக இருக்குங்க. கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யாமல் தவிர்க்க வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடு இந்த ஒரு பொருளை சேர்த்து வச்சா போதுங்க. வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துச்சோ அது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில் சரி செஞ்சு கொடுக்கும். துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் அமைச்சுக்க நினச்சிங்கன்னா இதை கட்டாயமாக முழு நம்பிக்கையுடன் மனசோட சேர்த்து உங்களுடைய வீட்டில் சர்க்கரையோடு சேர்த்து வைங்க. நிச்சயமாக இது மிகப்பெரிய மாறுதலையும் ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செய்கிறீங்களோ நிச்சயமாக அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள்லேருந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் வரைக்குமே இது சரி செஞ்சு கொடுக்குங்க. நீங்கள் பெருசாக யோசித்து குழப்பிக்க வேண்டாம். தைரியமுடனும் முழுவதுமான மனசுடனும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த சர்க்கரை இருக்கிற இந்த பொருளை சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு கைப்பிடி சர்க்கரையில் நீங்கள் இதை வைக்கிறது மூலியமா இவ்வளவு நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை இது நீர்த்திரும். ₹1 கடன் கூட மிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இது உங்களுக்கு மாற்றி அமைச்சு கொடுக்கும். ஏன்னா இதனுடைய சக்தி அந்த அளவுக்கு ரொம்ப அதிகங்க. அதனால தைரியமுடனும் முழு நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக முழுக்க ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் இது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் செஞ்சு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீரும், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.